அப்போ எனக்கு தெரியாது, அழிக்கவே முடியாத தடங்களை இறைவன் என்னுடைய பேச்சின் மூலமாக இந்த உலகத்திற்கு படைக்கப் போகிறான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. இறைவன் மிகப்பெரியவன். என்னோடய அப்பாவை பற்றி பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இறைவன் எனக்கான இந்த பேச்சுங்கிற தளத்தில் ஒரு பெரிய கருவியாக, என்னை உருவாக்கக்கூடிய கருவியாக என்னோடய அப்பாங்கிற ஒரு கருவியை எல்லாம் ஆக்குனா, நான் இறைவனை நினச்சி பார்க்கும்போது எந்த வார்த்தைகள் சொல்லி எப்படி நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது. இறைவன் மிகப்பெரியவன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை பொருந்தி கொள்ளும். எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல இறைவனுக்கு. அப்படி இன்றைய பொழுது என்னோடய பேச்சு தளத்தை இறைவன் இப்படி மாற்றிருக்கிறான். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த தோல்விகளில் இருந்தெல்லாம் வெளியே வந்தோம். சில சூழ்ச்சிகள் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, தாண்டி வருவோம் அப்படிங்கிற, எதுலேயுமே ஒரு வெற்றி அடைய முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் எப்படியாவது என் மகளை ஜெயிக்க வச்சிடணும்னு எங்கள் அப்பா மட்டும்தான் போராடி கொண்டிருந்தார். அப்பா என்னும் அற்புதம். தொடர்ச்சியாக என்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் என்னுடைய கடந்த காலத்தின் நிகழ்வுகளின் ஊடாக அப்பா எந்த அளவுக்கு இந்த சமூகம் தந்த அடிகளை எல்லாம் வாங்கி கொண்டு பேச்சுத்துறையிலையும் சரி, என்னோடய வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுங்கிறதுலையும் சரி, எப்படி வலி தாங்கினாங்க அப்படிங்கிற பகுதிகள் தான் தொடர்ந்து நான் பேசி கொண்டிருந்தேன். பேச்சுத்துறை அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான துறை கிடையாது. நம்ம நல்லா பேசுகிறவங்களாம் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு. அதில் இருக்கக்கூடிய அரசியல் மாதிரியான ஒரு அரசியலை பார்க்கவே முடியாது. பேச்சு போட்டிக்கு போகும்போது அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய பேச்சு போட்டிகளுக்கு, ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ்க்கு நடக்கிற அரசியல், அம்மாடி, நிறைய அரசியல் நடக்கும். அதை மீறி தான் ஒவ்வொன்றிலையும் அந்த தோல்விகளையெல்லாம் சந்தித்து தான் வரணும். அதுலேயும் நாங்கள் நினச்ச ஒரு வெற்றியை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் ஒரு பெரிய கனவு என்னென்னா, வெளிநாடு கனவு. வெளிநாடில் போய் பேசிட்டு வரணும், வெளிநாடில் போய் பேசி சம்பாரிச்சிட்டு வரணும். அப்படி நிறைய விஷயங்களை நம்மளோட வறுமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு கருவியை அதை ஆக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய வெற்றி என்னென்னா, பேச்சாளர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் பேசிட்டு, பட்டிமன்றம் பேசிட்டு, நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அந்த நாட்டில் நிகழ்ச்சி, இந்த நாட்டில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளமாக இருந்த ஒரு காலகட்டம். இப்போயும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு வாய்ப்பே அமையலை. மலேசியாவுக்கு எங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான முதல் வேலைகளை கல்வித்துறை செஞ்சது நம்முடைய அரசாங்கம். அப்போது ஜெயலலிதா அம்மா பெட்டில் இருக்காங்க. ரொம்ப சீரியஸான காலகட்டம். இப்போ அதன் பொருட்டு மலேசியாவிலேருந்து எங்களோட கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு விஷயம் தடுக்கப்பட்டுச்சு. அப்போ போக முடியாமல் போயிடுச்சு. மலேசியாவுக்கு போகிறோம் கான்ஃபரன்ஸுக்காக, மொதல் பாஸ்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருந்து கடைசியில் அதுவும் போக முடியாமல் போச்சு. அது பிறகு மலேசியாவுக்கு பேச்சு நிகழ்ச்சிக்காக நான் 1 இயர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் விசாவுக்கு. அப்போ அந்த 1 வருஷத்துக்குள்ளே மலேசியாவுக்கு எப்படியாவது போயிடணும், எப்படியாவது ஒரு இடத்துலையாவது போய் பேசுகிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடணும் அப்படின்னு எடுத்த முயற்சி எல்லாம் படுதோல்வி. அதே மாதிரி ஒவ்வொரு பேச்சாளர்களும் முன்னேறுற விஷயங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நம்ம கூட இருந்தவங்களுக்கு இதில் ஒன்று கூட நமக்கு கிடைக்காதா, அதுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கிடுறோமே அப்படிங்கும்போது எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் காலம் அப்போது ஒரு வலிமையான பதிலாக சொல்லி கொண்டிருந்துச்சு. இப்போ நம்மளாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து சில நாடுகளுக்கு பயணப்படணும் அப்படின்னு எடுத்த முயற்சிகள் போது ஸ்ரீலங்காவுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை அப்போ நான் தொடங்கியிருந்த காலகட்டம். அதனால் அந்த பரப்புரையின் நீட்சியாகவே நம்ம போவோம், பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்குரிய ஒரு நாடு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஸ்ரீலங்காவுக்கு போவோம் அப்படின்னு முயற்சி எடுத்து அப்போ ஃபேஸ்புக்கில் அதை பதிவு போட்டு
அதன் வழியாக ஒரு சகோதரி இணைப்புக்கு வந்து அவங்க வந்து அங்கே தங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு வழி நிறைந்த ஒரு பயணமாகத்தான் அந்த பயணமும் அமைஞ்சது. என்னுடைய நோக்கம் நிறைவேறுந்தது. அப்போ நிறைய இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு கூட அப்போ நான் போய் பேசினேன். மதரசால யூனிஃபார்மோட அந்த கல்வி நிறுவனங்களுக்கும் போய் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரையை பேசினோம். பெரிய பெரிய பள்ளிகளில் 2000 பிள்ளைகளை அங்கே சந்தித்து ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் பேசின ஞாபகம் உண்டு. திரிகோணம் மலை அந்த இடங்களில் ஒரு கான்வெண்ட். பிறகு பல ஊர்கள், பல இடங்கள், பல நிகழ்ச்சிகள்னு ஒரு 7 நாள் பயணமாக அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ கூட அந்த முயற்சி எதுக்காக, சொந்த செலவில் போன அந்த முயற்சி எல்லாம் எதுக்காக அப்படின்னா, என்ன இவ்வளோ வாய்ப்பு தேடியும் நமக்கு வந்து இந்த பட்டிமன்றத்துறையில் ஒரு வெளிநாடு பயணம்ங்கிறது அமையலை. யாரும் கூப்பிடலை நிகழ்ச்சிக்கு. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைன்னு நம்மளாவது அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குவோமே, அதை தேடுவோமே. அப்போ என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு இயலாமை, விரக்தி, தோல்வி, ஏதாவது ஒன்று செஞ்சாவது நம்ம இந்த பயணங்களை செஞ்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தான். இன்றைக்கி வந்து இமிக்ரேஷன், ஏர்போர்ட்டு இந்த விஷயங்கள்லாம் வரும்போது விசாரணை அப்படிங்கிற பேரில் நம்ம நோட்டட் பர்சன் அப்படிங்கிறத பல விஷயங்களை குறித்து வச்சுக்கிட்டு நம்மளை விசாரணைங்கிற பேரில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் முதல்ல இலங்கைக்கு போனீங்களா, எந்த வருஷம் போனீங்க, அங்கே இந்த எல்டிடி அவங்கெல்லாம் அந்த தலைவர்களெல்லாம் யாராவது சந்திச்சிருக்கீங்களா, அதுக்காக அங்கே போனீங்களான்னு கேட்கும்போதெல்லாம் பகீர்னு இருக்கும். எந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறாக இருந்தாலும் அவற்றை நான் படித்திருக்கிறேன், அவற்றை நான் தேடி இருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தியாகத்திற்காக நான் நிறைய அழுதுருக்கிறேன். அப்படி அந்த நாட்டினுடைய ஈழத்தினுடைய தியாக வரலாற்றையும் நான் படிச்சிருக்கிறேன். அந்த தியாக வரலாற்றுக்காக நிறைய அதிலிருந்து படிப்பினைகளை எடுத்து அழுதுருக்கிறோம். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பகத்சிங், யதீந்திரநாத் தாஸ் உட்பட அவங்களுடைய தியாகத்தையும் படிச்சிருக்கிறோம், அழுதுருக்கிறோம். அதே போலத்தான் எல்லா நாட்டினுடைய தியாக வரலாற்றுகளையும் படிக்கிற போது, எல்லா சுதந்திர போராட்ட வரலாறுகளையும் படிக்கிற போது நான் அது எல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுதந்திர வரலாறுகளையெல்லாம் நம்ம படித்தோம். அப்படி தான் அங்கேயும் படித்தோம். ஆனால் நான் போன நோக்கம் என்ன, நம்மளால் வந்து ஒரு பேச்சுத்துறையில் ஒரு வெளிநாடு பயணம்னு கூட போக முடியலையே, யாரும் கூப்பிடலை, நம்மளே அப்படி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற சொந்த செலவில் போய் பாடாப்பட்டு அம்மாடி. ஆனால் அந்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பயணத்தை தொடங்கி டக்குன்னு ஆளுக்கு ஒரு லிங்க்கும் ஹெல்ப்பும் கிடச்சி நிறைய பேரை சந்தித்து நிறைய மக்களுடைய வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை 7 நாள் தொடர்ந்து நடத்தின நினைவு வருது. ஆனால் அந்த பயணம் வலி நிறைந்த பயணம் அப்படித்தான் இருந்துச்சு. வந்தோம். அந்த மாதிரி இந்த துறையில், பேச்சுத்துறையில் எப்படியாவது சாதிக்கணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பேசணும் அப்படின்னு இந்த உலகம் நமக்கு கொடுத்த மாயையான ஒரு கருத்து இருக்குல்ல. நீ கிராமத்தில் பேசினா வெற்றியாளர் கிடையாது, நீ வந்து வெளிநாட்டில் போய் பேசினா தான் பெரிய வெற்றியாளர் அப்படின்னு இந்த பேச்சுத்துறை என்கிற ஒரு மாயை கொடுத்த அந்த உந்துதல்னால் நம்ம அந்த வெளிநாட்டுகளுக்கும் பயணம் செஞ்சு போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இருந்துச்சு. இன்றைக்கி பல வெளிநாடுகளினுடைய பேச்சு நிகழ்ச்சிகளே நம்ம தவிர்க்கிறோம். அந்த இடத்துக்கு இறைவன் கொண்டு வந்து வச்சுருக்கிறான். என்ன பெரிய வெளிநாடு, என்ன வெளிநாட்டு மோகம். அல்லாவுக்காக பயணப்பட்டு மக்களுக்காக பேசி நேர்வழிக்காக நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்னா, அதை தவிர இங்கே வெளிநாடு அப்படிங்கிற கிரேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பூமியே கொசுவின் ரெக்கையோட அற்பமானதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். எல்லாவற்றிலும் இறைவனுடைய அத்தாட்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. இறைவன் மிகப்பெரியவன். அப்படி இந்த சமூகத்தில் நான் ஜெயிச்சு ஒரு அங்கீகாரத்தை பெறணும் அப்படிங்கிற இந்த போக்கினுடைய ஊடாக நம்ம எடுத்த முயற்சிகள் இன்றைக்கி எவ்வளவு நம்மளை நோவினை செய்யக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆளாக்கியிருக்குது அப்படிங்கிறது இந்த விசாரணைகளின் போதாக அந்த முதல் வெளிநாட்டு பயணம் கூட சமீபத்தில் எனக்கு பெரிய கவலை. என்னடா இப்படியெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு. சரி, அப்படித்தானே இந்த சமூகம் இருக்குது, அதனால் அவங்க டியூட்டி அவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு இறைவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனுங்கிறத மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இறைவனத்தில் கருணையை மன்றாடி எதிர்பார்த்தவளாக போயிட்டுருக்குறோம். இப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் என்னோடய அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்
ஏன்னா ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு விஷயம் இருந்துச்சு, செஞ்சுட்டோம், இங்கே தான் போகிறோம், இங்கே தான் வேலை அப்படின்ற ஷெட்யூல் இருந்துச்சுன்னா ஒரு கண்ணியமாக அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலான்ற நினப்பு வந்திருக்கும். ஆனால் ஒரு வேளை நம்ம போய் அசிங்கப்பட்டோம்னா, ஒரு வேளை பிளான் படி எதுவும் நடக்கலைன்னா, ஒரு வேளை வந்து சும்மா போயிட்டு வர்ற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுலையே அப்போ வந்து அந்த எண்ணம்லாம் வரவே இல்லை. அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு போய் சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அப்போ இருந்திருக்கும். அப்படி அப்பாவுக்கு வந்து பல இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது ஒரு ஸ்டார் பேச்சாளர்னு அங்கீகாரத்தை பெற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் அதை அடைகிற ஒரு இடத்துக்கு வரும்போது என்னோடய அப்பாவுக்கு நினைவு தப்பி போச்சு. தான் யார் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து சில பாதிப்புகள் அவர் வந்து பாதிக்கப்பட்டார். இந்த சமூகத்தினால், இந்த சமூகத்தினுடைய கேவலமான பக்கங்கள்னால, இந்த சமூகம் கொடுத்த துரோகங்கள்னால, இந்த சமூகத்தினுடைய அயோக்கியத்தனங்கள்னால என்னோடய அப்பா பாதிக்கப்பட்டார். இதுக்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக கூலி தருவான். சும்மா விட்டுறாத அப்படிங்கிறது தான் அல்லாஹ்ட்ட என்னோட துவா. இந்த பரிதவிப்பான நிலைமையின் ஊடாக இருந்து அந்த காலகட்டத்தில் நான் வந்து யோசித்து பார்க்குறேன். ஒவ்வொரு மேடைகளுக்கும் என்னோடய பயணங்கள். அடுத்து சேட்டிலைட் சேனலில் நம்ம ஸ்லாட் எடுத்து நிகழ்ச்சி செய்வோம் அப்படின்னு சேனலாக போய் அலையிறோம். சேனலாக போயிட்டு ஏறி இறங்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடு நான் போகிறேன். அலைஞ்சு திரிஞ்சு கேப்டன் டிவியில் ஒரு பட்டிமன்ற வாய்ப்பு பெறணும். போய் சேனல் ஆஃபீஸில் போய் உட்காந்து கிடந்து அப்போ வந்து அந்த சார் பேர் ஜாகிர்னு நினைக்கிறேன், அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அப்போ அவங்க வந்து எங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட காலேஜில் ஆண்டாளர் காலேஜ்லேயே வந்து அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோம். அப்போ ரொம்ப பிரமாதமாக அந்த ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கு. அங்கே அந்த காலேஜ்லேருந்து சில பேரை செலக்ட் பண்ணி பேச வைக்கிறோம். நான் போய் தொடர்ந்து போய் ஒரு வாரம் 4 நாள் பயணப்பட்டு அந்த காலேஜில் அந்த பிள்ளைகளுக்கு ஆடிஷன் வச்சு எடுத்து பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அந்த காலேஜிலேருந்து பேசின 2-3 பிள்ளைகள் அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை கொண்டு போனோம். ரொம்ப வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அதெல்லாம் வெளியே பெருசாக தெரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. ரொம்ப வெற்றிகரமான நிகழ்ச்சி. ஒரு 3 பட்டிமன்றங்கள் அப்படி ஷூட் அடுத்தடுத்து நடந்துச்சு. மகளிர் தினத்துக்கு, அதுக்கடுத்து வந்து மே தின நிகழ்ச்சி, தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். இது 3 நிகழ்ச்சிகளாக மார்ச், ஏப்ரல், மேக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எடுக்கப்பட்டுச்சு. அது பிறகு அந்த சேனலை தொடர்ந்து நம்மளால் வேலை செய்ய முடியல. பிறகு அந்த சார் அந்த சேனல்லேருந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவங்க மரணிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபாலோப்லேயும் நம்மளால் இருக்க முடியல. அந்த மாதிரி போச்சு. அப்போது அவங்களாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு கேப்டன் டிவி ஆஃபீஸ் நம்பரை எடுத்து இது பண்ணி எப்படியோ பிடிச்சி அந்த அரசு பள்ளி பிள்ளைகளோடு அந்த வாய்ப்பை பெற்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போது வந்து அந்த நாங்கள் நேஷ்னல் ஃப்ளாக் ட்ரெஸ்ஸு, நான் வந்து ஒயிட்டு, இந்த சைடில் இருந்த டீம் வந்து ஆரஞ்சு கலர், இந்த சைடில் இருந்த டீம் வந்து க்ரீன் கலர் அப்படின்னு போட்டு ஆரஞ்சு ஃப்ளாக் இதில் வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ளாக் இதில் வந்து அந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணோம், ட்ரெஸ் கோடு. அப்போ விஜயகாந்த் சார் வந்து அதை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு யார் இந்தம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு டீச்சர் அவங்க இந்த நிகழ்ச்சி இந்த பிள்ளையெல்லாம் வச்சு பண்ணுறான்னு, இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க, நல்ல திறமசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினதாக எனக்கு ஃபீட்பேக் வந்தது. பட் அவங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் நினச்சேன் அந்த ப்ரோக்ராமை பற்றி பேசி. ஏன்னா ஒரு பேட்ரியாட்டிக் ப்ரோக்ராமாக அந்த ப்ரோக்ராம் போச்சு. பெண்கள் மதிக்கப்படுகிறார்களா, மிதிக்கப்படுகிறார்களா, அல்லது பெண்களுடைய முன்னேற்றம், இது சார்ந்து அந்த டாப்பிக்கு. அப்போ ஒரு தேசப்பற்று மிகுந்த ஒரு உரைகளாக தான் அந்த உரை இருந்தது. அப்போது உரையை பார்த்துட்டு பாராட்டி இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னதாக கிடைச்ச அந்த வார்த்தைகள் இன்னமுமே எனக்கு ஒரு பெரிய விருது கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி. விருதுங்கிறதுல இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்டு. அப்போ இருந்தே அவங்களெல்லாம் சந்திக்கணும்னு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். ஆனால் எங்களால் ரீச் பண்ண முடியல. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நின்றுருக்கோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் நின்று வாட்ச்மெண்ட்டெல்லாம் பேசியிருக்கோம். அப்போ சாரை சந்திக்கணும் அப்படின்லாம் கேட்டது. பட் வந்து அப்போல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எங்களால் அவ்வளோ சாமானியமாக ரீச் பண்ண முடியலை. அப்புறம் பிரேமலதா மேடமை பார்ப்போம் அப்படின்னு, சாரை தான் பார்க்க முடியல, அவங்கள பார்ப்போம் அப்படின்னு அந்த முயற்சியெல்லாம் கூட எடுத்தோம். 2012, 13, 14 அந்த காலகட்டங்கள்னு நினைக்கிறேன்.
அப்போது எங்களால் ரீச் பண்ண முடியலை, அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கவும் முடியலை. பிறகு நானும் அந்த முயற்சியை விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு கேப்டன் டிவிலையும் முயற்சி பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பை தொடர முடியலைங்கிற பட்சத்தில் சரி ஓகே நமக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கல, வேறு ஏதாவது சேனல்ஸில் வந்து வாய்ப்பு தேடுவோம்னு அடுத்தடுத்து தேடும்போது வேந்தர் டிவியில் வந்து போய் கேட்குறோம். எல்லா டிவிக்கும் போனோம், சன் டிவிக்கும் போனோம், எல்லா டிவிக்கும் போய் வாய்ப்பு கேட்டோம், எல்லா சேனலுக்கும். நீங்கள் வந்து பட்டிமன்றம்லாம் நடத்தினா சரி வராது, இப்போ நாடகங்கள் தான் மக்கள் நிறைய பார்க்குறாங்க, அதனால் வந்து நீங்கள் நாடகத்துக்கு வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சேனலில் சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்ச வெகுமதிகள் அப்படின்னு எடுத்துக்கோமே, அது எல்லாத்தையுமே அதெல்லாமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். சென்னைக்கு கிளம்பி போய் தங்கி அந்த சேனல் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு நம்மளால் அந்த ப்ரோக்ராம் ஹெட்டெல்லாம் பார்ப்போம், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களாக போச்சு. நமக்கான சப்போர்ட்டுக்கோ அந்த வாய்ப்பை பெற்று தருவதற்கோ உருவாக்குவதற்கோ யாருமே இல்லை. அப்பாவுக்கு இந்த சைடெல்லாம் மீடியா சம்மந்தமாக எதுவுமே தெரியாது. அதனால் உள்ளூரில் தான் அவங்க நமக்கான உதவிகள் நம்மளோட பயணங்களுக்கு. மற்றபடி இந்த சைடில் வந்து நமக்கு எந்த ஒரு பிடிமானமுமே கிடைக்காத காலகட்டமாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த ப்ரோக்ராமை எடுத்து செய்யணும் அப்படின்னு இது பண்ணும்போது வேந்தர் டிவிக்கு போகிறோம். அப்போ அரசு பள்ளி பிள்ளைகளோட நாங்கள் கலாம் போல் ஆகலாம் அப்படிங்கிற பட்டிமன்றங்களை ஊர் ஊராக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் எல்லா பத்திரிகைகளையும் வெளிவருது. அப்போ அந்த பிள்ளைங்களோடையே நானும் பயணப்பட்டு ஒவ்வொரு சேனலாக ஏறி இறங்கி வாய்ப்பு தேடுறோம். இப்போ வேந்தர் தொலைக்காட்சியில் போய் வாய்ப்பு கேட்கும்போது அந்த ப்ரோக்ராம் ஹெட் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு சிடி கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கரூர் செலக்ட் பண்ணுறோம். கரூரில் ஒரு காலேஜ் போய் பேசி வாய்ப்பு கேட்டு, அப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தந்துடுறேன், அவங்க ஆடிட்டோரியம் தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. பிறகு ஒரு விமென் காலேஜ், அவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸ் 1200 பேருக்கு மேலே பெண்கள். முதல்ல மகளிர் தின பட்டிமன்றத்தில் நான் நடுவராக பங்கேற்கிறேன். ஒரு கொஞ்சம் ஒரு கேப்டன் டிவி 2012 அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு மெனக்கெட்டு ஒரு பட்டிமன்ற நடுவராக அப்படின்னு வருது. அப்படி வரும்போது பெரியவங்களையும் சேர்த்து வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போ கேப்டன் டிவியில் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பட்டிமன்றமாக இருந்துச்சு. இப்போ பெரியவங்களை வச்சு பண்ணுற ஒரு பட்டிமன்றமாக இருக்குது. அந்த பட்டிமன்றத்துக்கு வந்து நைட்டு சாயந்தரம் போயிட்டோம் அந்த இடத்துக்கு. கேமரா டீம், அந்த ஜிம்மி ஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப பிரபலமான கருவி. பெரிய ப்ரோக்ராமுக்கு தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. எல்லாம் ஒரு விதமான மாயைகள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு விளங்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். அப்போ என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் போயிட்டோம். ஸ்பான்சர்லாம் வாங்க ட்ரை பண்ணுறோம். ஒன்றும் பெருசாக ஸ்பான்சர்லாம் வாங்க முடியலை. 1-2 ஸ்பான்சர்களை வச்சுக்கொண்டு அந்த காலேஜ் ஆடிட்டோரியம் கொடுத்துட்டு அங்கே பிள்ளைகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறாங்க. மதிக்கப்படுகிறார்களா மிதிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான் டாபிக் பெண்களுக்கு. பெண்கள் மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம். அப்போ என்ன நடக்குது, நாங்கள் சாயந்தரம் போயிட்டோம். போன பிறகு அந்த டீம் வர்றாங்க சென்னையிலேருந்து. ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, ஸ்டேஜுக்கு பேக்ட்ராப் இப்படி போடணும், ஸ்டேஜுக்கு வந்து கீழே வந்து மேட்டு போடணும், க்ரீன் மேட் போடணும் அல்லது ரெட் மேட் போடணும். எதுவுமே எங்ககிட்ட இல்லை. நாங்கள் மைக் செட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் இதுக்கு மட்டும் தான் சொல்லி வச்சுருக்குறோம். மற்றபடி ஃப்ளவர் வாஷ் முன்னாடி வைக்கணும், ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்கணும், ஸ்டேஜுக்கு வந்து மேட் போடணும், இந்த மாதிரி லைட்டிங் வேணும், அந்த மாதிரி லைட்டிங் வேணும், இது இந்த லைட் இல்லை அந்த லைட் இல்லை, அதுக்கு பிறகு இந்த மாதிரியான சேர் போடணும், சேருக்கு இப்படி ஒரு டீப்பாக இருக்கணும். நாங்கள் பண்ண இருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு மாறாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த எல்லா விஷயங்களுமே வந்து எங்கள் அப்பா தான் நைட்டோட நைட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் அலைஞ்சு பேசி செஞ்சு நைட்டு முழுக்க அவர் தூங்கலை. நான் வந்து ஒரு 2 hours தூங்கினேன். அப்புறம் ப்ரோக்ராம் ப்ரிப்பரேஷன் அந்த இது ரிஹர்சல்ஸ் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருந்த ஒரு டைமு. நான் ரூமுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். நான் வெளியே வரவே இல்லை. இவ்வளவு செலவும் இவ்வளவு அலைக்கழிப்பும். ஏன்னா அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருந்துச்சு, எதுவுமே சாமானியமாக வர வைக்க முடியாது. இப்போ இவ்வளவு அலைக்கழிப்பும் இவ்வளவு அடுத்தடுத்து இது செய்யணும் அது செய்யணும், ஐயோ இப்போ இப்படி பண்ணுறது அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னோடய அப்பா அந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணார். அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு, ஒரு பெரிய வெற்றி பெற்ற நிகழ்ச்சி, பிள்ளைகளெல்லாம் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி, அந்த கண்டென்ட் இன்றைக்கும் அது இணையத்தில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாவோட அந்த தியாகத்துக்கெல்லாம் இறைவன் சிறந்த கூலியை தந்துடணும்னு நான் நிறைய துவா செய்கிறேன். எவ்வளோ பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த கருத்துக்களையும், எவ்வளவோ பேருக்கு
ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனையும், நான் ஒரு பெண் அப்படிங்கிறதுல இன்ஸ்பிரேஷனாக நான் இருக்கிறேன், நானும் ஒரு பொம்பளையாக இருக்கனால தானே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தொய்வடைஞ்ச நிலையில் இருந்த ஒரு பெண் அதை பார்த்துருந்தா அப்படின்னா பெரிய மோட்டிவேஷன் ஆகி வந்திருப்பா. அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் சொன்னாங்க. அந்த 1200 பிள்ளைகளும் அதுக்கு விட்னஸ். அவ்வளோ வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இருந்தது. அங்கே இருந்த எல்லா அதிகாரிகளும் நிர்வாகிகளும் சொன்னது, அந்த கல்லூரி நிர்வாகம் சொன்னது, என்னமோன்னு நினச்சோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கல, இது வரைக்கும் இப்படி ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருந்தது. அதனுடைய எல்லா வெற்றிகளுக்கு பின்னாடியும் எங்கள் அப்பாவினுடைய அந்த இரவு முழுசும் தூங்காமல் விழிச்சிருந்து அந்த அலைக்கழிப்பு, அந்த டென்ஷன், எதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் எப்படியாவது செஞ்சிடணும், என்னோடய கவனத்துக்கே வரல. அடுத்த நாள் நான் ஃபுல் மேக்கப்போடு வெளியே வரேன். அப்போ மேக்கப் அசிஸ்டண்ட்டு வேறு ஊர்லேருந்து வர வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் அந்த மேடைக்கு இப்படி இருந்தால் தான் அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாயை புகுத்தப்பட்ட களம். அப்போ ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் அப்படி நான் வர்றேன். அப்பா வந்து தூங்காமல் கொள்ளாமல் அதை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாமல் அவ்வளவு நோவினைகளையும் ஒரு நாள் இரவு முழுக்க சந்தித்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நல்ல வேளை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, இல்லைன்னா அது இன்னும் மோசமாக இருந்திருக்கும். அந்த பெயினுக்கெல்லாம் பதிலே இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி கொடுத்தாங்க. நான் பட்டிமன்ற நடுவராக தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை வந்து வேந்தர் டிவியில் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது வந்து வேந்தர் டிவியில் பட்டிமன்றங்களை எடுத்து கோஆர்டினேட் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேர் இருக்க தானே செஞ்சுருப்பாங்க. அப்போ என்னால் வந்து அந்த ஸ்பான்சரை எடுத்து தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கை காசு தான் வந்து நிகழ்ச்சிகளுக்கு நான் போட்டேன். என்னோடய லோனை வந்து எடுத்து நிகழ்ச்சிகளுக்கு பட்டிமன்றம் நடத்துறதுக்கான தொகையை போட்டிருக்கோம், என்னோடய சம்பளங்களை போட்டிருக்கோம். பிறகு வந்து நான் எல்ஐசி கட்டியிருந்த விஷயத்தை எடுத்து நியூஸ் 7 சேனலுக்காக நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து வாய்ச்சொல் வீரமா வாடாத செயல் தீரமா அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி, எப்படியாவது இந்த நாட்டுப்பற்றுன்னு சார்ந்த விஷயத்தை, அந்த தியாகத்தை இந்த நிகழ்வின் மூலமாக இந்த உலகத்தில் பதிச்சிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய வெறி கொண்டு தியாகம் செய்வோம்னு. இவ்வளோ தியாகத்தை பற்றி பேசும்போது நம்ம தியாகம் செய்யலைன்னா என்ன, ஸ்பான்சர் எடுக்க முடியல. அந்த சூழ்ச்சிகளை பற்றி பேசணுன்னா 2 நாள் வேணும். இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணி நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன சில பேர் செஞ்ச சூழ்ச்சிகளெல்லாம். பிறகு சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நான் ரொம்ப வருஷமாக கட்டி கொண்டிருந்த PLA அந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2.25 லட்சத்தை எடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி சொந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக ஒரு சேனலுக்கு வந்து பணம் கட்டி அது வந்து டெலிகாஸ்ட் ஆகி எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை மக்களிடத்தில் கொண்டு போகணும், இதன் வழியாக பட்டிமன்றங்களை புரட்சி மன்றங்கள்ங்கிற இடத்துக்கும் செய்தி சொல்லக்கூடிய நகைச்சுவையே இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பதிக்கணுங்கிறதுக்கான பெரிய மனக்கடல்கள். உலகத்தில் யாரும் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய குறைந்தபட்ச அறிவு கெட்டின செய்தி. இந்த மாதிரி இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி ஒரு பட்டிமன்றம் நடத்தினாங்க. ஏன்னா பட்டிமன்றம் கூட களத்தை வச்சு பாக்கெட்டுகளை நிறைத்து கொண்டு பட்டிமன்றத்தில் பேசியே டேக்ஸ் கட்டின ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ மதுரையை சேர்ந்த 3 பெரிய பேச்சாளர்கள் பேசியே டேக்ஸ் கட்டக்கூடியவங்க அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லுவாங்க பெருமையாக. அப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் என்னோடய லைஃப் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி நாட்டுப்பற்றுங்கிற தலைப்பு நிகழ்ச்சி இதை கேன்சல் ஆகக்கூடிய இடத்துக்கு போயிடுச்சு. இல்லை இந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய காலேஜில் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிக வெற்றிகரமான நிகழ்வில் அதுவும் ஒன்று. ஆனால் பேசுவது போல் வாழக்கூடியவர்கள், பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதவர்களோடு களம் இருந்தால் மட்டும்தான் அது மக்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பேசக்கூடியவர்கள்லாம் பேர் புகழுக்காக பேசிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளாக தான் என்னோடு இருந்தவர்கள், பேசியவர்கள். நம்மளாம் சேர்ந்து இந்த நியூ இண்டியன் விஷனுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு தனி சேனல் ஆரம்பிப்பாங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு அமைப்புக்காக நம்மளே அமைப்பு தொடங்கியிருக்கிறோம். அப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டு விஷன் 2040 அப்படின்னு தொடங்கியிருக்கிறேன் கலாமையாவோட உந்துதலில். அப்போ இதுக்காக நம்ம வேலை செய்வோம்னு சொல்லும்போது அந்த காலேஜ் படித்து கொண்டு இருப்பாங்க அந்த பசங்க, அந்த டீம் எல்லாமே அவங்கவுங்க ஒரு சேனல் ஆரம்பிப்பாங்க, அவங்கவுங்க ஒரு அமைப்பு தொடங்குவாங்க, அவங்கவுங்க சில இடங்கள் தளங்களில் வேலை செஞ்சுட்ருப்பாங்களே தவிர என்னோடு என் கனவுகளுக்காகன்னு சேர்ந்து இயங்கி இதில் நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன், இந்த பொறுப்பை எடுத்து நம்ம இதில் வந்து சேர்ந்து செய்வோம், இதை வளர்த்துவோம் அப்படின்னு எனக்கு யாருமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
அதுலேயும் படு தோல்வி. இந்த மாதிரியான காலகட்டங்களில் என்னோட அப்பா வந்து இந்த பட்டிமன்றங்களுக்கு நான் ஸ்லாட் எடுத்து வேலை செய்யும்போது அவங்க இருந்த ஊரில் வடமதுரைக்கு பக்கத்துலையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், பணம் படைத்தவர்கள்ட்ட போய் அந்த ஆளுமைகள்கிட்ட இந்த பட்டிமன்றத்துக்கு, இந்த டிவி சேனல் பட்டிமன்றத்துக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போய் நின்று அசிங்கப்பட்டு வந்து 500 ரூபா தந்து 100 ரூபா தந்து, இங்கே வந்து 2 லட்சம் தேவை நமக்கு, ஆனால் நான் அங்கே போய் ஸ்பான்சரை எடுத்து இது பண்ணி பாடலாம், அது தனி, அது நம்மளோட கனவுக்காக நம்ம ஓடணும். நான் என்னோடய அப்பா வந்து போய் 500 ரூபா வாங்கிட்டு வருவார், 100 ரூபா வாங்கிட்டு வருவார். அதுக்காக அந்த டிவி 50 எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் அவங்களோட நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க இல்லையா, கச்சேரிகள், அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து 500 ரூபா 100 ரூபாயெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எப்படியாவது தன் மகளை வந்து அந்த இடத்துல உயர்த்தி வச்சிடணும் அப்படின்னு அவங்க பட்ட துயரங்களும் பாடுகளும் அவமானங்களும், நான் அவங்களுக்கு எதுவுமே பதிலுக்கு செய்யலையே, இப்படி விட்டுட்டோமே, நம்ம அப்பா என்கிட்ட சொல்லவும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் பிறகு தான் தெரிஞ்சது. நான் இறைவனிடத்தில் துவா செய்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்டு பாதி தன்னை மறந்த நிலையில் நான் சொல்ல சொல்ல கலிமாவை சொன்னார், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கலிமாவை அல்லாஹ் நீ உன்னுடைய கருணை உள்ளத்தின் பொருட்டு கேட்கிறேன், அந்த கலிமாவை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவரோட பாவங்கள் எல்லாம் யா அல்லாஹ் நீ மன்னிச்சு அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை தந்துரு. நான் எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்தேன். இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த நொடி உட்பட நம்பிக்கை துரோகங்களால், ஏமாற்றத்தின் வழியினால், மிகப்பெரிய நோவினைகளோட அல்லாஹ்வோட உதவியால் அதை நான் கடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் கடந்து போகிறது எனக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். என்னை சுற்றி இருக்கேன்னு சில பேருக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அந்த நம்பிக்கை துரோகங்களை எல்லாம் தாண்டி நினச்சி பார்க்க முடியாத நம்பிக்கை எனக்கு தந்த ஒரே உள்ளம் என்னை பேச்சுத்துறையில் ஆளாக்கணும் அப்படின்னு என்னோடய அப்பா தான். இனி அப்படி ஒரு உள்ளம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவருக்கு பெருசாக எந்த உதவியும் செஞ்சிட முடியாத பாவியாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். இறைவனை என்னை மன்னிக்கணும். அதனாலேயே என்னுடைய பிரச்சாரங்களில் தாய் தகப்பன் நல்லா இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள கண்ணியமாக வச்சுக்கோங்க, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும்போதே அவங்களோட நல்லபடியாக இருந்துருங்க, இல்லைன்னா அந்த வெறுமையை உங்களால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது அப்படின்னு என்னோட பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இதை கேட்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் என்னோடய அப்பாவுக்காக துவா செய்யுங்க. இதை பேசி கொண்டிருக்க இந்த நேரம் மூளையில் அறுவை சிகிச்சை நடந்து கிட்டத்தட்ட 12 நாட்கள், பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. என்னுடைய இந்த உரையினுடைய இத்தனை பாகத்தையும் அப்பா என்னும் அற்புதம்ன்ற தலைப்பிலான இந்த தொடரை நான் என்னோடய அப்பாவுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த எல்லா வெற்றியும் உங்களுக்கு தான்ப்பா. பேச்சுன்ற துறை சார்ந்து நான் எதையெல்லாம் வென்று எடுத்தேனோ அது எல்லா வெற்றியும் உங்களுக்கு தான்ப்பா. இந்த எல்லா விருதுகளும் உங்களுக்கு தான், இந்த எல்லா பெருமைகளும் உங்களுக்கு தான், இந்த எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு தான். நடையாக நடந்த எவ்வளவோ அந்த பாதங்களெல்லாம் வெடித்து கிடக்குமே, இந்த வெடிப்புகளுக்கு தான்ப்பா இந்த வெற்றி சொந்தம். எனக்கு எதுவும் இல்லை, என்னுடைய வெற்றி என்று சொல்லிக்கொள்வதற்கு இங்கே எதுவும் இல்லை. இறைவனிடத்திலேயே இந்த கண்ணீரை நான் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக இறைவன் பொருந்தி கொண்டு உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமான ஒரு இடத்தை தருவான். நிச்சயமாக இந்த உலகமர்ப்பமானது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுன்ற பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஒவ்வொரு மேடையிலையும் அதை நீங்கள் பாடுவீங்க, வீட்டில் பல நேரம் அதை பாடுவீங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று இந்த மகள் என்னுடைய அப்பாவுக்கு, அழகர் சாமி என்ற அப்துல்லா, நான் ஆசையாக வச்ச பேர் அவருக்கு, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் துவா செய்கிறேன். நிச்சயமாக ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னுடைய துவாக்கள்
நிச்சயமாக உங்களோட எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கட்டும்னு இதை கேட்கக்கூடிய எத்தனையோ மகள்கள் உங்களுக்காக துவா செய்வாங்க. இறைவன் மிக பெரியவன். என்னோட அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட இந்த பேச்சுத்துறைங்கிறது சார்ந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் இருந்த இந்த பாண்டிங், இந்த விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். இந்த அப்பா என்னும் இந்த அற்புதம், இந்த தொடர் இன்னும் ஒரு 8 தொடராக தொடரும். இன்ஷா அல்லாஹ் ஒரு கேப் எடுத்து அதை நான் பதிவு பண்ணணும்னு இருக்கிறேன். மற்ற தளங்களில் எப்படியெல்லாம் அவங்க சமூக பணிகளை செஞ்சாங்க அப்படிங்கிற ரீதியில் அந்த உரைகள் அமையும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இளைஞன், பசி தாகத்தால் வேதனைப்பட்டு நோவினை அடைந்த ஒரு இளைஞன் எப்படி தன் வாழ்க்கையை வெற்றி கொண்டான், அதை தன் மகளுக்கு கடத்தினான். அந்த இளைஞன் எப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர், ஆனால் இந்த உலகம் புறக்கணித்த மனிதர் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் வெற்றி என்பது இறைவன் புறத்தில் இருக்கிறது, கண்ணியம் என்பது இறைவன் புறத்தில் இருக்கிறது. அதை அடையக்கூடியதை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார் என்று இன்றைக்கு நான் பேசக்கூடிய அளவுக்கு அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தி கொண்டார் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த 8 தொடர்களும் அமையும். இன்ஷா அல்லாஹ் அதையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவை எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு படிப்பினைகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நிச்சயமாக நான் இதை பதிவு செய்கிறேன். இறைவன் இந்த உரை தொடரை பொருந்திக் கொள்வானாக. அப்பா என்னும் அற்புதமாக வாழ்ந்த இந்த உலகத்தின் அத்தனை அப்பாக்களையும் இறைவன் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.